மல்லி ஒரு வழியாக விஜயை குடிக்க வச்சு அந்த மேனேஜர் ராஜேஷை சொன்ன மாதிரியே வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இங்கே விஜய் ரொம்ப நிற்க முடியாமல் தடுமாறி வரதை பார்த்த மல்லி ஓடி வந்து, என்னாச்சு விஜய்க்கு என்னாச்சுங்க? விஜய் விஜய் அப்படின்னு கூப்பிட ராஜேஸ்வரி, ஏய் இங்கே படி என்ன அப்படி விஜய் விஜய்னு பொங்குற? அந்த நான் வந்து போமல. என்னாச்சு மேனேஜர், விஜய்க்கு என்னாச்சு? தெரில மேடம், சார் குடிச்சிருப்பார் போல. ஆள் ரொம்ப ஒரு மாதிரி போதையில் இருக்கிற மாதிரி இருக்காரு. அவரால் நிற்க முடியல, நடக்க முடியல, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்ன மேனேஜர் சொல்கிறீங்க? இன்றைக்கி இன்வெஸ்டர்லாம் மீட்டிங் வரணும்னு சொன்னீங்களே, அந்த மீட்டிங் என்னாச்சு? எங்கே மேடம், இன்வெஸ்டர்லாம் மீட்டிங் வந்திருக்காங்க, வாங்க சார் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றேன். ரூமில் போயிட்டு பார்த்தா விஜய் சார் ஃபுல்லாக குடித்த மாதிரி போதையில் என்ன படம் தெரியாமல் தடுமாறிட்டே வராரு. இவர் குடிச்சிருக்கிறத பார்த்து இன்வெஸ்டர்கள்லாம் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. என்ன இது, விஜய் குடிச்சிருக்காரா? விஜய் அப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? நாங்கள் கேள்விப்பட்டோம் வீட்டில் விஜய்க்கு எதுவும் நிறையா பிரச்சனை, வீட்டு சைனால விஜய் நிம்மதியாகவே இல்லை, அந்த பிரச்சனைனால அடிக்கடி அவர் குடிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தானே? அப்போது இன்னைக்கு இதுக்கு மேலே விஜய் நம்பி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இல்லை. எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் உடனே எங்களுக்கு கேன்சல் பண்ணி பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்தே ஆகணும், இன்னும் 2 நாள் தான் டைம் உங்களுக்கு அப்படின்னு எல்லாருமே கோமா கிளம்பி போயிட்டாங்க மேடம். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன மேடம் சொல்கிறீங்க? அப்போ விஜய் பிஸ்னஸ் பண்ண முடியாதா? ரொம்ப கஷ்டம் தான் மேடம். ஐயோ என்ன எல்லாம் போச்சு. சரி விஜய் கொண்டு போய் ரூமில் படுக்கிறீங்க, நான் உடனே டாக்டர் கால் பண்ணி வர சொல்கிறேன். இங்கே நடக்கிற ஒன்றத்தையும் பார்க்கும்போது மல்லிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இது, விஜய் அப்படி பண்ணியிருப்பாரு? ஒரு வேளை நாம் விஜய்கிட்ட நான் டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னாமே, அந்த சோகத்தில் குடிச்சிருப்பாரோ அப்படின்னு மல்லி தனக்குள்ளே பல சந்தேகத்தோட என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே ரொம்ப கஷ்டத்தோட சோகத்தோடு நிற்கிறாங்க. டாக்டர் வந்து விஜய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் டாக்டர் பார்த்துட்டு, இல்லை மேடம், விஜய் வந்து சரக்கு அடித்த மாதிரி தெரியல, இவர் ஆல்கஹால் சாப்பிடல, ஏன்னா இவர்கிட்ட எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. ஆனால் இவர் சாப்பாட்டில் யாரோ ஒன்று இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட பொருளை கலந்துருக்கலாம். அதை சாப்பிட்டதுனால இவர் இந்த மாதிரி போதையில் இருக்கலாம். டாக்டர் சொன்ன உடனே ராஜேஸ்வரி, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்படின்னா என் தம்பி குடிக்கலையா? இல்லை மேடம், இவர் லிக்விடாக குடிக்கலை, இவர் வேறு எது கலந்து சாப்பிட்ருக்காரு. அப்படின்னா கண்டிப்பாக இவர் தான் அதை கொடுத்துருப்பா. ஏய் சொல்டி, காலையில் என் தம்பிக்கு என்ன கொடுத்த? ஐயோ இல்லைங்க, நான் எப்போதும் போல டிஃபனும் விஜய்க்கு ஜூஸ் தான் கொடுத்தேன். இங்கே மேனேஜர் உடனே, ஆமாம் மேடம், நான் சாரை போயிட்டு இன்வெஸ்டர்லாம் வந்துட்டாங்க வாங்க சார்னு கூப்பிடும்போது சார் அவர் டப்பால் அந்த ஜூஸ் தான் குடித்தாரு, அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆகிட்டாரு. அடி பாவி, அப்போ என் தம்பிக்கே தெரியாமல் ஜூஸில் ஆல்கஹால் கலந்து கொடுத்துருக்க. ஏண்டி, ஏன் தனியாக அழைச்சிட்டு போய் என் தம்பியை அப்படி என்ன பேசினேன்? என்ன பேசி அவனை என்னடி மயக்கினேன்? ஏற்கனவே இப்படி தான் அவனை முந்தானில் மயக்கி போட்டு இந்த சொத்து எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கலை. அதுக்காக இப்போ அவனை அழைச்சிட்டு போயிட்டு அவன் குடிக்க ஜூஸில் ஆல்கஹால் கலந்து கொடுத்து அவனை ஒட்டுமொத்தமாக காலி பண்ண முடிவு பண்ணிட்டியா? ஏன்டி உனக்கு இந்த பொழப்பு? உனக்கு இந்த சொத்து தான் வேணும்னு சொன்னால் என் தம்பியை கொடுத்துருப்பால, அதுக்காக அவனை இப்படி முழு நேரம் குடிக்காரனா மாற்றிட்டல. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எப்படி உண்டை விட்டு ரெண்டகம் பண்ணுற? அப்படி இப்படின்னு ராஜேஸ்வரி மல்லியை போட்டு பயங்கரமாக கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. மல்லி இங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நான் பரவாயில்ல தாங்கிக்கிறேன். ஆனால் நான் வந்து விஜய் கெட்டு போகணும், விஜயை இப்படிலாம் பண்ணணுன்னு சத்தியமாக நினச்சதே இல்லைங்க. விஜய்க்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் அவருக்கு எப்போதும் போல் ஜூஸ் தான் கொடுத்தேன். ஆனால் அந்த ஜூஸ் எப்படி இப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியலைங்க. உண்மையிலேயே ஆஃபீஸில் வேறு எதுவும் நடந்திருக்கு. மேனேஜர் உடனே, என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க? ஆஃபீஸில் எதுவும் நடந்திருக்குன்னா அப்போ எங்களை சந்தேகப்படுறீங்களா? நாங்கள் ஏன் மேடம் சாருக்கு இப்படி பண்ண போகிறோம்? சார் எப்போதுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது சார் நீங்கள் கொடுத்த ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் தான் இப்படி ஆனார். டாக்டர் உடனே, இங்கே பாருங்கள் மேடம், விஜய் சாப்பிட்ருக்குது ரொம்பவுமே ஹை லெவல் டோசேஜ். ஸோ இந்த டோசேஜை தொடர்ந்து விஜய் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவர் உயிருக்கே ஆபத்தாக முடிய வாய்ப்பு இருக்குது, சுயநலவை மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விஜயை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதுக்கப்புறமாச்சும் விஜய் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் அவருடைய உடம்புக்கும் சரி அவருடைய வாழ்க்கைக்கும் சரியாக அமையும் அப்படின்னு டாக்டர் கிளம்பிடுறாங்க. மல்லி ஒன்று விஜயை பார்த்து அழுகுறாங்க. விஜய், ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுனால நீங்கள் இதை முடிவெடுத்தீங்களா, இல்லை உங்களுக்கு தெரியாமல் யாராவது உங்களை இப்படி பண்ணிட்டாங்களா? சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ராஜேஸ்வரி வந்து, இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ என் தம்பியை பார்த்துக்க தேவையில்லை. என் தம்பியை எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை வீட்டு வெளியே போடி. இங்கே பாருங்கள் மேடம், நான் தான் அந்த ஜூஸில் ஆல்கஹால் கலந்தானே, என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட? ஓ, ஆதாரம் வேணுமா? அப்போ நீங்கள் எய்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? என் தம்பி கண் முழிக்கட்டும், கண் முழிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும். அவன் கடைசி என்ன குடித்தான், எதை குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆனான்னு அவனே சொல்லுவான். அதான் மேனேஜர் சொல்கிறார்ல, நீ கொடுத்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் தான் என் தம்பி இந்த மாதிரி ஆனான்னு சொல்லிட்டு.
இங்கே பாருங்கள் மேடம், நான் விஜய் கொடுத்த ஜூஸ் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சொத்தை அடையணும், விஜய் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் நான் எதுவுமே நினச்சதில்லை. ஆனால் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் என் மேலே அபாண்டமாக பழி போகிறீங்க. அந்த ஆண்டவனுக்கு தெரியும் இந்த மல்லி யார் அப்படின்னு. இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் வெண்பாவும் விஜயும் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன் தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் நான் ஒரு துளி கூட ஆசைப்பட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே வீண் பண்ணி போடுறீங்க மேடம். என் விஜய் கண் முடிக்கட்டும். என் விஜய்க்கு கண்டிப்பாக என்னை பற்றி புரியும். அவர் சொல்லட்டும், நான் இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல, நான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு அவர் சொல்லட்டும் மேடம். நான் இப்போ வெளியே போகிறேன். அது வரைக்கும் என்னால் போக முடியாது. பாத்தியா இருந்துச்சுதா இவளுக்கு எவ்வளோ திமிர பாத்தியா, எவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கான்னு. விஜய் கண் முடிக்கட்டும். இன்றைக்கி இவளுக்கு முடிவு கட்டுறேன். இங்கே பாடி நீ போயிட்டு உன் பொட்டி படிக்கலாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. கண்டிப்பாக விஜய் கண் முடித்தவொடனே விஜயே உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவான். இன்றைக்கி அவனை ஒரு பிஸ்னஸ் மேனாக வச்சுருந்தேன், ஆனால் நீனு அவனை ஒரு குடிகாரனாக மாற்றிட்டால சே அப்படின்னு ராஜேஸ்வரி முடிஞ்ச வரைக்கும் மல்லியை அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏங்க இங்கே பாருங்கங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்களை இப்போல்லாம் நினைக்கணும்னு நான் பண்ணதே இல்லைங்க. உங்களை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஆளாக பார்க்கணுந்தாங்க நான் ஆசைப்பட்டிருக்கேன். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எனக்கு என்றைக்குமே பெருமை தாங்க. ஆனால் நான் போய் உங்களை இப்படிலாம் பண்ணுவேனா, நான் இப்படி கஷ்டப்படுத்துவேனா? நான் பண்ண ஒரே தப்பு உங்களுக்கு விவாகரத்து தரேன்னு சொன்னது மட்டும்தான். ஆனால் அதை உங்களால் தாங்கிக்க முடியலனா நீங்கள் என்கிட்ட நேராகவே சொல்லியிருக்கலாமே. ஆனால் அதுக்காக நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? இந்த முடிவு என்னையும் வெண்பாவையும் எவ்வளோ கஷ்டப்படுத்துன்னு நீங்கள் நினைக்கவே இல்லையே விஜய். நீங்கள் இருந்தால் மட்டும்தான் விஜய் நீங்கள் இல்லைனா நாங்கள் எப்படி விஜய் இருப்போம்? ஏன் விஜய் இதை இப்போ புரிஞ்சிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அவசரப்பட்டு அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் கையை பிடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் விஜய் கண் முடிக்காரு. கண் முடிச்சது ராஜேஷ் வந்து, விஜய் பாத்தியா நேற்று நீ ஆஃபீஸில் போய் என்னடா சாப்பிட்டேன்? அக்கா நான் மல்லி கொடுத்த ஜூஸை சாப்பிட்டேன். அந்த ஜூஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான்டா நீ ஒரு மாதிரி ஆகிட்ட. நீ சாப்பிட்ட சாப்பாட்டில் ஆல்கஹால் கலந்துருக்கு டாக்டர் சொன்னார். உனக்கு தெரியுமா, நேற்று இன்வெஸ்டர்கள்லாம் வந்து பார்த்துட்டு நீ குடிச்சிருக்க, இதுக்கு மேலே உன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே கோச்சிட்டு போயிட்டாங்களாம். இப்போது நீ என்னடா பண்ண போகிற விஜய்? உன் பிஸ்னஸ் டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தான். இந்த மல்லி கொடுத்த ஜூஸை நீ சாப்பிட்டால்தான் இப்படி ஆன. இதுக்கு மேலேயும் அவள் இந்த வீட்டில் இருக்கணுமா? சொல்லு விஜய். இவன் இந்த வீட்டில் இருந்தானா இனிமே மானமரியாதை இழந்து அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். இதுக்கு மேலே அவன் இந்த வீட்டில் இருக்கவனா? நீயே சொல்லு விஜய். அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. சொல்லுடா அப்படின்னு சொல்ல விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. மல்லி ஒன்று, இங்கே பாருங்க விஜய், அவங்க சொல்கிற மாதிரிலாம் நடந்துகிட்டே கிடையாது. என்றைக்குமே உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சதே இல்லை விஜய். ஆனால் இவங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு என்ன எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்க விஜய், வெண்பா மேல் சத்தியமாக சொல்கிறேன், இந்த சாமி மேல் சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு எந்த ஒரு ஆல்கஹாலையும் கலந்து கொடுக்கல. நான் அப்படி பண்ணுவேனா விஜய்? சொல்லுங்கள் விஜய். அப்படி நான் பண்ணிருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் விஜய். நான் இனிமேல் இந்த வீட்டில் இல்லை, நான் இந்த வீட்டை போயிடுறேன் விஜய் அப்படின்னு வெண்பா அப்புறம் மல்லி 2 பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, என்னடாடா மல்லியம்மா மேலே உங்களுக்கு சந்தேகமா? மல்லியம்மா எப்படிடாடா அப்படி பண்ணுவாங்க? சொல்லுங்கடாடா அப்படின்னு பேச ராஜேஸ்வரி விஜயை பார்த்து, சொல்லு விஜய், இவதான்டா காரணம். இவளை இந்த வீட்டோடு வெளியே போக சொல்லு. நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லவா? சொல்லு விஜய் அப்படின்னு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி சொல்ல, ஒரு பக்கம் மல்லி, நீங்கள் சொல்லுங்கள் விஜய், நான் கிளம்பிடுறேன், என்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் அப்படியே தள்ள கை வச்சுட்டு அமைதியாகவே உட்காந்துருக்காரு.